வாக்யஜ்ஞேன கல்பதாம். அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர்ப்ரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்தாவரம் ஜங்கமம் வியாப்தம் யத்கிஞ்சித் சசராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சின்மயம் வியாபி யத் சர்வம் சசராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சர்வஸ்ருதிசிரோரத்ன விராஜிதபதாம்புஜः வேதாந்தாம்புஜசூர்யோ யः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சைதன்யம் சாஸ்வதம் சாந்தம் व्योमातीतं निरञ्जनं बिन्दुनादकलातीतं तस्मै श्रीगुरवे नमः. अशक्तिसमारूढः तत्त्वमालाविभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः. अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः. शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोः पादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः. न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. मन्नाथ श्रीजगन्नाथः मद्गुरुः श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः. गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः. त्वमाता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्याद्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव. ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ओम हरि ओम. இந்த சாதுர்மாசிய விரத காலத்தில் தினமும் இந்த மாலை வேளையில் ஆதிசங்கரர் அருளி செய்துள்ள பிரகரண கிரந்தங்களில் ஒன்றான அபரோக்ஷ அனுபூதி என்கக்கூடிய இந்த வேதாந்த பிரகரண கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கெல்லாம் 144 ஸ்லோகங்கள் இருக்குது. இதற்கெல்லாம் நாம் முடிந்தவரை பொருள் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த நூலுக்கு நாம் அர்த்தமெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் முகவுரையாக சில கருத்துக்களை சொல்கிறேன். வேதங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வேதங்கள்ங்கிறது இந்த படைப்பில்
மனித உடலில் வாழ்கிற உயிர்களுக்கு மட்டும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான நெறிகளையெல்லாம் உபதேசித்திருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம்தான் வேதம்னு பேர். எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வேதம் மந்திரங்கள்லாம் சுமார் 1 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா வேத மந்திரங்களும் சொன்னாங்க. ஆக இந்த வேதம்ங்கிறது இந்த சிருஷ்டியில், இந்த படைப்பில் எப்படி ஒரு புஸ்தகம், ஒரு பொருள் கொடுத்தா அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான மேனுவலும் கூடவே கொடுக்கப்படுறதோ இல்லையா. ஒரு சோப்பு வாங்கினா கூட அந்த சோப்பை சுற்றி ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் நான் பழைய இது சொல்கிறேன், இப்போ எப்படியோ தெரியாது. இந்த சந்திரிகா சோப் பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய காலத்தில் அது ஒரு பேப்பர் இருக்கும். அது எல்லா பாஷையிலையும் அந்த சோப்பை பற்றி, அந்த சோப்பினுடைய குணங்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கு. எந்த ஒரு பொருளை கடையில் வாங்கினாலும் அந்த பொருளோட ஒரு புஸ்தகமோ ஒரு சின்ன பேப்பரோ மேனுவல் மாதிரி கொடுக்குறாங்க. இது மாதிரி இந்த சிருஷ்டியில் இந்த ஜீவர்களுக்கு, மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் அப்படி சொல்லணும், மனித உடலில் வாழக்கூடிய உயிர்கள், மற்ற உடலில் வாழக்கூடிய உயிர்களுக்கு பயன்படாது. வேதங்களெல்லாம் பயன்படாது. ஏன்னா அதை வேதங்களை தெரிஞ்சுக்கிற சக்தி அந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு, அந்த உயிர்களுக்கு கிடைச்சிருக்கிற உடலில் அந்த வாய்ப்பு இல்லை. மனித உடலில் மாத்திரம்தான் அந்த வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் நம்ம தேசத்தில் நம்ம இதை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம். இந்த சிருஷ்டியில் ஈஸ்வரன் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணது மாத்திரம் இல்லை, இந்த ஜகத்தில் மனிதர்கள், மனித உடலிலே வாழக்கூடிய உயிர்களெல்லாம் எப்படி வாழணுங்கிற ஒரு நெறியையும், அதைத்தான் நம்ம தர்மங்கிறோம், அதையும் இதுக்கு இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஜகத்காரண தத்துவமான மெய்ப்பொருள் கடவுளை பற்றியும் பேசியிருக்கு. இந்த வேதங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நான் மனுஷனாக பிறந்திருக்கேன், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்திருக்கேன், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு சம்பிரதாயம் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது. அது வைதிகமான பரம்பரை. வேதத்தை சார்ந்ததுனால வைதிகம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம். ஆக இந்த வேதத்தை கடவுளே கொடுத்துருக்கிறார். கடவுள் உலகை படைத்தார், மனித உடலில் வாழக்கூடிய உயிர்களுக்கு இந்த வேதங்களையும் கொடுத்தார் என்பது நமக்கு ரொம்ப திருடமான ஒரு விசுவாசம். இது முதல்ல தெரியணும். வேதங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம பழக்கத்திலே இருக்கு இல்லையா, உன் வாக்கு என்ன பெரிய வேத வாக்கோ அப்படின்னா, வேத வாக்குக்கு அப்படி ஒரு மதிப்பு தர்றதுங்கிறது நமக்கு பழக்கத்தில் இருக்குது. வேதம் சொன்னால் அது சத்தியம், வேதம் சொன்னபடி நான் வாழணும். தமிழில் கூட திருமந்திரத்தில் பாடல் இருக்குது, வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள, தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே, நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைய இருக்குது, நிறைய வேதத்தை பற்றி நிறைய சொல்லலாம் தமிழ் பாடல்களில். அப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சுருக்க வேண்டிய விஷயம் வேதம். வேதம் வேதம் நான் இருக்கேன், வேதம் இருக்குது. அந்த வேதம்தான் நமக்கு 2 விஷயத்தை ரொம்ப முக்கியமாக காட்டி கொடுக்கறது. ஒன்று, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதுக்கு எப்படி நான் நினைக்கணும், எதை நினைக்கக்கூடாது, எதை நான் வில்ஃபுல்லாக நினைக்கணும், எது நான் முயற்சி கொடுத்து நான் நினைக்கணும், எதை நான் முயற்சி கொடுத்து பேசணும், எதை நான் முயற்சி கொடுத்து செய்யணும், அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் தான் சொல்லி கொடுத்துருக்கு. இதை நினைக்கணும், இதை பேசணும், இதை செய்யணும். வேதத்துக்கு தான் இன்னொரு பேர் சாஸ்திரம்னு பேர். வேதம்னா அறிவுன்னு அர்த்தம். வேதம்ங்கிற சொல்லுக்கு அறிவுன்னு அர்த்தம்.
அந்த அறிவுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் சம்ஸ்கிருதத்திலே இன்னொரு பாஷையில் சாஸ்திரம்னு பேர். சாஸ்திரம்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நன்மையை சொல்லி நம்மை காப்பது எதுவோ அது சாஸ்திரம். நன்மையை சொல்லி கொடுத்து நம்மை காப்பது எதுவோ அதுக்கு பெயர் சாஸ்திரம். ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இது சாஸ்திரம். ஹிதம் சாஸ்தி, நமக்கு ஹிதத்தை சொல்லி கொடுத்து துக்கத்திலேருந்து துக்கம் வராமல் நம்மளை காப்பாற்றுறது எதுவோ அதுக்கு சாஸ்திரம்னு பேர். ஆக வேதத்துக்கு தான் இன்னொரு பேர் சாஸ்திரம். பொதுவாக நம்ம பழக்கம் என்னென்னா அறிவு நூலுக்கு சாஸ்திரம்னு பேர். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதுக்கு பயன்படுற அறிவு நூலுக்கு சாஸ்திரம்னு பேர். இது நிறைய இருக்குது. வேதம் உங்களுக்கு தெரியும், அனந்தாவை வேதாகான்னு வேதத்திலேயே சொல்லுகிறது. அந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிச்சுக்கிறோன்னு சொல்கிறேன். இப்போது வேதத்தில் ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று தர்மஹா, இன்னொன்று பிரம்ம. வேதத்தில் விஷயங்கள் இரண்டு இருப்பதால் இரண்டு பாகமாக கொள்ளுகிறோம். வேதத்தை ரெண்டாக பிரித்து என்ன பண்ணுறோம், வேதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், வேதத்தினுடைய பிற்பகுதின்னு ஒன்று சொல்கிறோம். வேதத்தினுடைய முற்பகுதிக்கு பேர் வேத பூர்வம்னு பேர். வேதத்தினுடைய முற்பகுதிக்கு வேத பூர்வம் என்று பெயர். வேதத்தினுடைய பிற்பகுதிக்கு வேத அந்தம் என்று பெயர். ஆக வேத பூர்வம் வேத அந்தம். வேதாந்தம் வேதாந்தம் சொல்கிறோமே, வேதாந்தம்னு சொன்னால் வேதம்ங்கிற சொல்லோட அந்தம்னு ஒரு சொல்லை சேர்த்துருக்கும். ஆக வேத அந்தஹா வேதாந்தஹா, வேத பூர்வகா வேத. அந்த வேத பூர்வங்கிற சொல்லு தெரியணும், அப்போ தான் வேதாந்தம் சொல்லுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது. நிறைய பேர் வேத வேதாந்தம் வேத வேதாந்தம் வேத வேதாந்தம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வேத வேதாந்தம்னா என்ன அர்த்தம்? ரெண்டுலேயும் வேதத்தில் என்ன இருக்குது, வேதாந்தத்தில் என்ன இருக்குதுன்னா, அப்போ வேதம்னு அவங்க சொல்கிறது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? சில புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் போடுவாங்க வேத வேதாந்த அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் நம்ம கவனமாக சம்பிரதாயம் தெரிஞ்சால் தான் புரியும். இவர் வேத அத்தியனமும் பண்ணியிருக்கிறார், வேதாந்த சாஸ்திரமும் படிச்சிருக்காருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. வேதமும் அத்தியனம் பண்ணியிருக்கிறார், வேத மந்திரங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கார், அதுவும் சொல்ல தெரியும். அப்புறம் வேதத்தினுடைய வேதாந்தத்தை படிச்சிருக்கார், அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க வேதாந்த வித்வான், வேதாந்த வித்வான்னு போட்டுடுவாங்க. ஆனால் உங்களுக்கு மனசில் எப்பவும் இது நிறைய பேருக்கு வேதாந்தம்ங்கிற சொல்லு ஃபெமிலியராக இருக்கும், ஆனால் வேத பூர்வங்கிற சொல்லு அவ்வளவு பிரசித்தமாக இருக்காது. ஆனால் அது எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும், வேதாந்தம்னு சொன்னாலே வேத பூர்வம் இருக்குது. வேதம் ஒரு புஸ்தகம்தான், வேறு வேதம்ங்கிறது ஒன்று தான். அந்த வேதத்தை முற்பகுதியை வேத பூர்வம்னு சொல்கிறோம், பிற்பகுதியை வேதாந்தம்னு சொல்கிறோம். ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியம், ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சாகணும். அதாவது வேதத்தை படிச்சுக்கணும். எல்லாரும் வேதம் படிக்க முடியாது, எல்லாரும் வேதத்தினுடைய இதை வாங்கிக்க முடியாது, அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதனுடைய சாரத்தை தான் எல்லா தமிழ் நூல்களையும் மற்ற புஸ்தகங்களையும் நிறைய பார்க்குறோம் நாம். எல்லாமே வேதத்தினுடைய கருத்துக்களை தான் சொல்லியிருக்கு. ஒன்று வேத கருத்து இந்த சொல்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒன்று வேத கருத்தை ஆதரித்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கணும், இல்லை வேத கருத்தை எதிர்த்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கணும். கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு அது வேதம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பரம்பரையாக கடவுளால் கொடுக்கப்பட்டதாக நம்ம இது பண்ணுறோம். கீதையில் கூட படிக்கிறோம், சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுகு ரிஷிபிர்பகுதா கீதம் சந்தோபிர்விவிதைः பிருதக் பிரம்மசூத்திரபதைश्சைவ ஹேதுமத்பிர்விநிஷ்சிதைः. இப்போ இந்த வேதம் வேத பூர்வம் வேதாந்தம் இந்த ரெண்டு விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கு ஒரு ஆர்டராக நான் போகணுங்கிறதுக்காக சொல்கிறேன் முகவுரையில்.
இந்த வேதாந்தத்தை பற்றி இப்போ படிப்போம். வேதபூர்வம் வேதபூர்வம் முழுக்க முழுக்க தர்மசாஸ்திரம். அதில் வந்து நிறைய கர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பூஜை பண்ணுறோம், இந்த ரிச்சுவல் எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் வேதபூர்வம் சம்பந்தப்பட்டது தான். இந்த பூஜைகள் எல்லாமே வேதபூர்வம் சம்பந்தப்பட்டது தான். இந்த காய்கம் கர்ம, வாச்சிக்கம் கர்ம, மானசம் கர்ம, எல்லா கர்மமும் வேதபூர்வம் சம்பந்தப்பட்டது தான். இந்த மானசம் கர்ம வேதாந்தத்துலேயும் வரும், வேதாந்தத்துலேயும் வரும். ஆனால் வேதாந்தத்தில் முக்கியமாக நம்ம வேதாந்தத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேதாந்தம்னு சொன்னால் கடவுள்னு சொல்லியிருக்கு. வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் பிரம்மந்தான். பிரம்மம்னா ஈஸ்வரன், கடவுள், இந்த உலகத்துக்கு ஆதாரமான பொருள், அப்படி சொல்லலாம். இந்த வேதாந்தத்தை நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை 3 விஷயமாக பிரிக்கிறோம். ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்த சாஸ்திரத்தை 3 விதமாக, வேதாந்தத்தை 3ஆக பிரிக்கலை. வேதாந்த சாஸ்திரத்தில் 3 பிரிவுகள் இருக்குது. ஒரு பிரிவு என்னன்னு கேட்டால் உபனிஷத்துக்கள். ஒரு பிரிவு உபனிஷத்துக்கள், ஸ்ருதி, வேதம்தான் அது. அதெல்லாம் வேதத்தினுடைய, வேதம்னா என்ன, வேதத்தினுடைய பிற்பகுதி பாகம், அது ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதிங்கிறதுக்கு ஏன் ஸ்ருதின்னு திடீர்னு ஏன் பேசினேன்னா, வேதம்னு சொல்கிறீங்க, சாஸ்திரம்னு சொல்கிறேன், ஸ்ருதின்னா என்னதுன்னு கேட்டால், ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி அந்த மாணவன் அதை மனப்பாடம் பண்ணி, அந்த மாணவன் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லி, இப்படி காது கேட்டு காது மூலமாகவே வருது. ஸ்ருதினா காதுன்னு அர்த்தம். குருக்கிட்டேருந்து நம்ம காதால் கேட்குறோம். இப்போ நிறைய பேர் புஸ்தகம் வச்சுருந்தீங்கன்னா கூட, அந்த காலத்தில் புஸ்தகம்லாம் கிடையாது, எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். சொல்ல சொல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறது. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அபரோக்ஷானுபூதி எல்லாருக்கும் போட்டு கொடுத்தாச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் சரி படித்து அப்படியே சினிமா வச்சுட்டு கூட போயிடலாம். இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கற்பனை பண்ணினா நமக்கு மனசே வராது. எல்லாம் என்னது, ஓலையில் எழுதி எழுதி வச்சு அதில் எல்லாம் கரையான் அரிக்காமல் அதெல்லாம் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரத்துக்கு புஸ்தகமாக வந்திருக்குது. இப்போ இதோட வேல்யூ நமக்கு தெரியணும், மதிப்பு தெரியணும். ஆனால் நமக்கு வந்து இப்போ பிரிண்ட் போட்டாச்சா. அந்த காலத்துலலாம் படி எடுக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. படி எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒருத்தருடைய ஓலைச்சுவடியை வாங்கி இன்னொருத்தர் ஓலைச்சுவடியில் எழுதுவார். எழுதி அவர் அதை எடுத்துக்கிட்டு, அது படி எடுக்கிறதுன்னு பேர், காப்பி பண்ணிக்கிறது. அப்படி தான் பண்ண முடியும். ஒருத்தர் நோட்டிலேருந்து வாங்கி எழுதிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலலாம். அப்படி எடுத்து 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 வகுப்புக்கு வரணும்னா இப்போ எல்லோரும் அபரோக்ஷானுபூதியை வந்து ஓலையில் எழுதுங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கற்பனை பண்ணி பாருங்கள், அந்த காலத்துலலாம் எப்படிலாம் படிச்சிருப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த வேதாந்தத்தில் ஸ்ருதிங்கிறது வேதத்தினுடைய உபனிஷத் பாகங்களுக்கெல்லாம் ஸ்ருதின்னு பேர். நான் உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் இப்போ சொல்லலை. உபனிஷத்து அர்த்தம் தெரிஞ்சிருக்கணுங்கிற எண்ணத்தில் விட்டுவிட்டேன். ஆக வேதாந்தம்னாலும் உபனிஷத்துனாலும் ஒன்று தான். வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் உபனிஷத்துன்னு பேர். அதுக்கு தான் இன்னொரு பேரும் பிரம்ம வித்யான்னு பேர். வேதாந்தம், உபனிஷத்து, பிரம்ம வித்யா, ஆத்ம வித்யா, இதெல்லாம் வந்து ஒரே சொற்கள் தான். வேதாந்தம்னாலும் உபனிஷத்துனாலும் பிரம்ம வித்யான்னு சொன்னாலும் ஆத்ம வித்யான்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் இல்லையா, அத்தியாத்ம வித்யா வித்யானாம், ஆத்ம வித்யைகளுள் நான் அத்தியாத்ம வித்யைகளுள் நான் அத்தியாத்ம வித்யாக இருக்கிறேன். இப்போ இந்த வேதாந்தத்தை நம்ம 3ஆக பிரிச்சுக்கிறோம். நம்ம பழக்கத்தில் இப்படி ஒரு இது இருக்குது. உபனிஷத்துக்கெல்லாம் வந்து ஒரு பேர் என்னன்னு கேட்டால் ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதி. இன்னொரு பாஷையில் சொல்கிறேன், பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்கிறேன்.
பிரஸ்தான திரயம். பிரஸ்தானத்ரயம்னு சொன்னால் மோக்ஷத்துக்குள்ள 3 சாஸ்திரங்கள்னு அர்த்தம். மோக்ஷத்தை அடைவதற்கு உரிய 3 சாஸ்திரங்கள். மோட்சத்தை அடையிறதுக்காக. மோட்சம்னா என்னன்னு கேட்டாருச்சா அது ஒரு பேச்சு இருக்குது பாருங்க. என்ன சொன்னாலும் சரி, புதுசாக நிறைய சப்தங்கள்லாம் வரும். எல்லாம் கேட்டது தானேன்னு தோணும். கேட்டிருந்தாலும் நிறைய மறந்து போயிடுறது. மோக்ஷாஸ்திரம் அப்படின்னு மோக்ஷாஸ்திரம் தான் சொல்லுவோம். அது பிரஸ்தானத்ரயம். பிரஸ்தானத்ரயம்னா என்ன? பிரஸ்தானம்னா முக்கியமான ஸ்தானங்களை வகிக்கக்கூடிய 3 நூல்கள். மோட்சத்துக்குரிய 3 நூல்கள். மோட்சத்திற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய 3 சாஸ்திர புஸ்தகங்கள். அதில் இந்த உபனிஷத்துக்களெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ருதி பிரஸ்தானம். நேர உபனிஷத்துலேருந்து நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அடுத்தது என்னென்னு கேட்டால் பகவத்கீதைங்கிற புஸ்தகம். அது மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் பகவத்கீதையை ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறோம். ஸ்மிருத்தின்னு சொன்னால் உபனிஷத்துக்கள்லாம் ரிஷிகள்லாம் அப்பப்போ வந்த மந்திரங்களை சொன்னது. அதில் அது ஈஸ்வரனே அவங்க மூலமாக சொன்னதாக நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது அவங்களுடைய வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் ரிஷிகள் அந்த மந்திரங்களை கண்டார்கள் தான் சொல்கிறோம். ரிஷிகள் மந்திரங்களை எல்லாம் கண்டார்கள். ஆனால் ரிஷிகள்லாம் மந்திரங்களை கண்டு சொன்னதுனால அது ரிஷிகளால் உண்டாக்கப்பட்டதாக சொல்கிறதில்ல. அதெல்லாம் ஸ்ருதி பிரஸ்தானத்தில் சேரும். ஸ்மிருதிங்கிறது என்னன்னு கேட்டால் ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறத நினைக்கிறது. ஸ்மிரியத்தை அனேன ஸ்ருதிஹி. ஸ்மரியத்தை இல்லை, ஸ்மரியத்தை ஸ்ருதிஹி அனேன இதி ஸ்மிருதிஹி. நினைக்கப்படுகிறது. இதனால் ஸ்ருதியானது நினைக்கப்படுகிறது. வேதங்களெல்லாம் எதனால் நினைக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர். உபனிஷத்துக்களை பகவத்கீதை மூலமாக நினைக்கிறோம். பகவத்கீதை ஸ்மிருதி, உபனிஷத்துக்கள் ஸ்ருதி. பகவத்கீதையை ஸ்மிருதி பிரஸ்தானம். அப்போ ஸ்ருதி பிரஸ்தானம் உபனிஷத்துக்கள், ஸ்மிருதி பிரஸ்தானம் கீதை. அப்புறம் நியாய பிரஸ்தானம்ங்கிறது பிரம்மசூத்திரத்துக்கு பேர். வேதவியாசரால் இயற்றப்பட்டது. என்ன இயற்றப்பட்டிருக்குன்னு கேட்டால் உபனிஷத்துக்களுடைய மைய கருத்து என்ன, உபனிஷத்துக்களுடைய பரம தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நியாயபூர்வமாக சொல்கிறது தான் பிரம்மசூத்திரம். சூத்திரம்னா என்னதுன்னா சின்ன சின்ன வரிகள், சுருக்கமாக சின்ன சின்ன வரிகளில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வச்சிருக்கு. 555 சூத்திரம் இருக்குது பிரம்மசூத்திரம். வேதாந்த சூத்திராணி, பிரம்மசூத்திராணி, ஷாரீரக சூத்திராணி அப்படின்லாம் அதுக்கு பேர். அதுக்கு பேர் நியாயப்பிரஸ்தானம்ங்கிறோம். நியாயம்னா முழுக்க முழுக்க சும்மா மேல் ஏதோ ஏனோ தானோன்னு சொல்கிறது இல்லை. அதெல்லாம் லாஜிக். நியாயங்கிற வார்த்தை இங்கிலீஷில் லாஜிக்குன்னு சொல்கிறோம். தமிழில் நியாயத்தை நியாயம்தான் சொல்லணும். நியாயம் எதாக இருந்தாலும் சரி அதை யுக்தி பூர்வமாக புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்து சொல்கிறது. நீங்கள் பிரம்மசூத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியாது. அந்த பிரம்மசூத்திரத்தை அவங்க படிக்கிற முறைப்படி படித்தா தான் புரியும். சும்மா மேலே எழுந்த வரையாக பார்த்தா ஒன்றும் புரிஞ்சுவிடாது. ஆக இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. வேதம் இருக்குது, வேதத்தை வேதபூர்வம், வேதாந்தம். இந்த வேதாந்தத்தில் 3ஆக சொல்கிறோம். ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம். இந்த 3ம் சேர்ந்து தான் பொதுவாக வேதாந்தம் படிச்சியான்னு கேட்டால் இந்த 3ஐயும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. சந்நியாசி இந்த 3ஐயும் படிக்கிறதுக்காகத்தான் சந்நியாசம் வாங்கிக்கிறதே. ஒரு சந்நியாசி சந்நியாசம் வாங்கிக்கிறார்னு சொன்னால்
இந்த 3 புஸ்தகத்தையும் நல்லா படிக்கிறதுக்காகத்தான் வாங்கிக்கிறாரே தவிர வேறு எதுக்காவது சந்நியாசம் வாங்கிண்டா மறுபிறவி உண்டு. இந்த சாஸ்திரங்களை படித்து இதனுடைய ஞானத்தை அடையணுங்கிறதுக்காக சந்நியாசம் வாங்கிண்டா அந்த சந்நியாசம்தான் ஜென்மாவை கொடுக்காதுன்னு தீர்மானமாக சொல்கிறோம். அது படித்தா மாத்திரம் போகாது, அது புரியணும். அவகதி பர்யந்தம் ஞானம்பர் ஆதிசங்கர். அது புரிஞ்சு இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த 3 விஷயம் நம்ம புரிஞ்சுட்டோம். ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம். இது 3ம் படிக்கணும். ஒருத்தர் படிக்கிறதா இருந்தால் எப்படி படிக்கிறதுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. எடுத்த உடனே 3ம் படிக்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படிக்க சொல்லுவாங்க. தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி, இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் முதல்ல கொஞ்சம் பழக்கம் வேணும். அதுக்கு அடுத்தது பகவத்கீதை. பகவத்கீதை நல்ல அபியாசம் பண்ண பிறகு என்ன ஆகும் அடுத்ததுன்னு கேட்டால் உபனிஷத்துக்களை படிக்கிறதுக்கு தகுதி வரும். அப்புறம் உபநிஷத்துக்களெல்லாம் படித்தா பிரம்மசூத்திரத்தை படிக்கிறதுக்கு தகுதி வரும். பிரம்மசூத்திரத்தை படித்தா படிச்சுட்டே இருக்க வேண்டிதான், படித்து விஷயம் புரிகிற வரைக்கும். எப்படி என்னது உமியை நீக்கி அரிசியை எடுத்த பிறகு உமிக்கு வேலை இல்லையோ, அது மாதிரி தத்துவங்கள்லாம் படித்து புரிஞ்சதுக்கு பிறகு புஸ்தகங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. விவேக சூடாமணியில் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. நீ சாஸ்திரம் படித்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டியானா அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்திரம் படித்து உனக்கு தத்துவம் புரியலையானா சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கு. அவிஜாத்தே பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா, விஜாத்தே து பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா. சாஸ்திரம் படித்து தத்துவம் புரியலைன்னாலும் சாஸ்திரம் படித்து பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரம் படித்து தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சாஸ்திரம் படிக்கிறது தேவையில்லை, பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் அதுக்கப்புறமும் நம்ம படிக்கிறோம், சும்மா வீணடிக்க வேண்டாங்கிறதுக்காக படிக்கிறோம். இல்லைன்னா பேசாமல் நிர்விகல்ப சமாதியில் உட்காரணும். காஃபிலாம் கேட்கக்கூடாது. காஃபி வேணும், டீ வேணும், அது வேணும், இது வேணும், நமக்கு சௌகரியங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தோம்னா அதுக்காக படிச்சுட்டு இருக்கலாம். ஆக இந்த விஷயத்தில் இப்போ என்ன சொல்கிறோன்னு கேட்டால், இந்த 3 பிரஸ்தானத்ரயத்தை படிக்கிறதுக்காகவே மகான்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பிரகரண கிரந்தங்களை எழுதியிருக்காங்க. பிரகரணம்னா என்னன்னு கேட்டால், இந்த சாஸ்திரத்தில் ஏதோ ஒரு அம்சத்தை விரிவாக விளக்கிற மாதிரி ஒன்று எழுதுறது, இல்லை அத்தனை அதனுடைய சாரத்தை புரிகிற பாஷையில் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சம்ஸ்கிருதலாம் இருக்குது. எல்லாம் அந்த புரிகிற மாதிரி அந்தந்த ஆச்சாரியர் எப்படி சக்தி உடையவராக இருக்கோ புரிஞ்சுட்டு இருக்காரோ அழகாக அதை ஸ்லோக ரூபமாக சொல்லியிருக்கார். பிரகரணத்துக்கு ஒரு லட்சணம் இருக்குது. சாஸ்திரைக தேச சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்மிருதம் ஆஹு பிரகரணம் நாம பிரகரணஜா மனீஷிணா. அது அர்த்தம் சொல்கிறேன் நான். சாஸ்திரைக தேச சம்பத்தம், சாஸ்திரைக தேச சம்பத்தம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தினுடைய ஏகதேசத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். சாஸ்திரத்தினுடைய ஒரு பகுதியோட தொடர்புடையதாக இருக்கணும். சாஸ்திரைக தேச சம்பத்தம். இல்லாட்டி சாஸ்திரம் முழுக்கவும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு சாஸ்திரத்தினுடைய பகவத்கீதையினுடைய சாரத்தை சொல்கிற மாதிரி ஒன்று எழுதணும்னு வச்சுங்களேன், அது எழுதலாம், தப்பு கிடையாது. அப்படிலாம் புஸ்தகங்கள்லாம் வந்திருக்கு அவங்க பாஷையில். அதாவது எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத பாஷையில் எனக்கு எப்படி ஒரு கவிதை தன்மை வருதோ அதை பொறுத்து கீதையோட சாரத்தை நானே ஸ்லோக ரூபமாக சொல்கிறது, அதுக்கு பேர் பிரகரணம். அப்புறம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்மிருதம்னா இது வேறு இன்னொரு புஸ்தகம், விவேக சூடாமணி, தத்துவபோதம் அப்படிங்கிற மாதிரி அது இன்னொரு புக்காக கருதப்படுறது, இன்னொரு புஸ்தகமாக கருதப்படுவது. சாஸ்திர காரியாந்தரே ஸ்மிருதம். ஒரே சாஸ்திரம்தான், அதை சொல்கிறதுக்கு பல விதமான புஸ்தகங்கள், அந்த புஸ்தகங்களில் ஒரு புஸ்தகமாக இது கருதப்படுது, ஒரு டெக்ஸ்ட் புக்.
இப்போ அபரோக்ஷானுபூதிங்கிறது ஒரு பிரகரண கிரந்தம். இதுக்கு சாஸ்திரத்தோட சம்பந்தம் இருக்குது, வேதாந்த சாஸ்திரத்தோட இதுக்கு சம்பந்தம் இருக்குது. சாஸ்திரைக தேச சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்மிருதம். இவ்வளோதான். ஆஹு பிரகரணம் நாம, இதற்கு பிரகரணம் என்று பெயர். இதனை பிரகரணம் என்று சொல்லுகிறார்கள். ஆஹு பிரகரணம் நாம, பிரகரணம் நாம ஆஹு. சாஸ்திரைகதேச சம்பத்தம் சாஸ்திரகாரியாந்தரே ஸ்மிருதம் பிரகரணம் ஆஹு. பிரகரணம் நாம ஆஹு. பிரகரணம் என்ற பெயரால் இதை சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்னா பிரகரணஜ்ஞா மனிஷிணா, பிரகரணத்தை தெரிந்த அறிவாளிகள், அறிஞர்கள் சொல்லுகிறார். மனிஷிணான அறிஞர்கள். பிரகரணஜ்ஞா மனிஷிணான்னு என்ன அர்த்தம்? பிரகரணம்னா என்னன்னு தெரிந்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பிரகரணஜ்ஞா மனிஷிணா. தமிழில் இதுக்கு பேர் சார்பு நூல்னு பேர். தமிழில் இதற்கு பெயர் சார்பு நூல். வேதாந்தத்தை சார்ந்திருக்கிற ஆனால் வேதாந்த விஷயத்தை சொல்கிற ஒரு தனி நூல், ஒரு தனி நூல் சார்பு நூல் என்று அழைக்கப்படும். முதல் நூல், வழி நூல் அப்படிலாம் இருக்குது. முதல் நூல்னால் இப்போ பகவத்கீதை முதல் நூல். பகவத்கீதை வெண்பான்னு சொல்லி தமிழில் புஸ்தகம் இருக்குது. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதெல்லாம் என்னது? வழி நூல்னு பேர். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிற நூல் வழி நூல்னு பேர். சார்பு நூல்னால் இது மாதிரி புஸ்தகங்கள்லாம் சார்பு நூல்னு பேர். ஆக பிரகரண கிரந்தம் வேதாந்த இப்போ என்ன இவ்வளோ நேரம் முகவரை கொடுத்து என்ன ஆகிறதுன்னா, இந்த அபரோக்ஷ அனுபூதிங்கிற ஒரு புஸ்தகமானது ஆதிசங்கரால் அருளப்பட்டதாக கருதப்படுவது. இந்த புஸ்தகமானது வேதாந்த பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு பீடிகை. இது வேதாந்த பிரகரண கிரந்தம். முதல்ல வேதம் தெரிய வேண்டியிருக்கு, வேத பூர்வம் தெரிய வேண்டியிருக்கு, அப்புறம் வேதாந்தம் தெரிய வேண்டியிருக்கு, வேதாந்தத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கு. அதை சார்ந்திருக்கிற நூல் இது. வேதாந்தத்தை சார்ந்துள்ள நூல், வேதாந்த சார்பு நூல், பிரகரண கிரந்தம். அபரோக்ஷானுபூதி. சரி, அபரோக்ஷானுபூத்தின்னா என்ன அர்த்தம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கலாம். அபரோக்ஷானுபூதி அப்படின்னா என்ன? அனுபூதி. அனுபூத்தின்னா பழக்கத்தில் அனுபவம், அனுபூதி எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அனுபூத்தின்னா என்ன? அனுபூத்தின்னா ஞாபகம் வச்சுக்கோ, நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அனுபூத்தின்னா அறிவு. அனுபூதி இஸ் ஈக்குவல் டு அறிவு. நமக்கு தெரிஞ்சது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை இருதாள் நினைவது என்னாளோ தாய்மானவர். அனுபூதி. நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா ரியலைஸ்டு சோல் அப்படிம்பாங்க. அனுபூதிமான். அனுபூதிமான்னா என்ன அர்த்தம்? ரியலைஸ்டு பர்சன், ரியலைஸ்டு சோல். பர்சன்னு சொன்னால் மரியாதை கம்மி. அதனால் என்ன பண்ணணும்? ரியலைஸ்டு சோல். மற்றவங்கள்லாம் அன்ரியலைஸ்டு சோல், நம்மெல்லாம் அன்ரியலைஸ்டு சோல்ஸ். அவங்கள்லாம் யாரோ வெரி ஃபியூ ரியலைஸ்டு சோல் அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் அந்த அர்த்தமெல்லாம் சொல்லலை. அதெல்லாம் பழக்கத்தில் அப்படிலாம் சொல்லின்னு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ஒருத்தனுக்கு ஒன்று ரியலைஸ்டு சோல்னு ஐசியுமா, வேறு என்ன, அவ்வளோதான். நீ பார்க்கத்தான் முடியும். ரியலைஸ்டு சோல்னா ஐசி. அனுபூதிங்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன அர்த்தம் எடுத்துக்கிறோம்னா ஞானம், அறிவுன்னு எடுத்துக்கிறோம். ஞானம்ங்கிறது சம்ஸ்கிருதம், அறிவுங்கிறது தமிழ். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழில் அது ரொம்ப கஷ்டம் அடிக்கடி சொல்கிறதுல. அதெல்லாம் அறிவு இருந்தால் போராதுங்க, ஞானம் வேணுங்க. அறிவு இருந்தால் போதாதுங்க, ஞானம் வேணுங்க அப்படின்னா நமக்கு ஒன்று ஆமாங்கண்ணா இன்னொருத்தன்
அறிவு இருந்தால் போகாத ஞானம் வேணுங்கன்னா. ஆமாண்ணா அவங்க ஒரு மனசில் ஒரு அர்த்தம் வச்சுட்டுருக்காங்க. அறிவுங்கிறது ஞானத்தை விட மட்டம்னு. அறிவுங்கிறது ஞானத்தை விட கிளையாம். அறிவுன்னா என்னது? இதெல்லாம் சாதாரண அறிவுங்க. அது ஞானம். அப்படி கொஞ்சம் அது குரலை மாற்றி கொஞ்சம் இப்படி சொல்லி இப்படி எப்படின்ன உடனே ஞானம்னு, ஓஹோ அப்படிங்களா, என்ன தெரிய போகிறது? ரெண்டுமே இல்லை. அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. அதனால தான் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியலை. நீங்கள் எல்லாம் நிறைய இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது 2 பாஷையும் சரியாக தெரிஞ்சிருந்தால் தான் இது புரியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, சாதாரணமாக எல்லோரும் இந்த ஊரில் ஜனங்கள்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா, ஞானம்னு சொல்கிற போதே அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்துருவாங்க. அறிவுன்னு சொல்கிற போது அறிவு, அதனால் அப்படி நினைக்காதீங்க. அறிவுங்கிறது தமிழ் சொல், ஞானம் என்பது சம்ஸ்கிருத சொல். ஆகையினால தமிழில் இதில் பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் அறிவை பற்றியும் இருக்குது, அறிவை பற்றியும் பாட்டெல்லாம் பாடுறார், ஞானத்தை பற்றியும் பாட்டெலாம் பாடுறார். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம தான், வித்தியாசம் கிடையாது, பாஷையில் தான் வித்தியாசம். இது ஞானம்ங்கிறது சொல்லு தவிர அறிவுங்கிறது ஞானம் இஸ் ஈக்குவல் டு அறிவு, தமிழ் சொல். இது மாதிரி இது அடிக்கடி வர்றது தான். இன்னொன்று இருக்குது, நான் இப்போ சொல்ல ஆரம்பித்தா நிறைய போயிடுவேன்னு பார்க்குறேன். இதை மாத்திரம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அறிவு என்பதும் ஞானம் என்பதும் ஒன்றே. அறிவு என்பது தமிழ் மொழி சொல், ஞானம் என்பது சம்ஸ்கிருத பாஷை சொல், வடமொழி சொல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சொல்கிறவங்க ஏதோ அந்த அர்த்தத்தில் தான் இப்போ சொல்கிறாங்க. நான் இப்போ கூட நிறைய இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்களாம் கூட கேட்டேன். அது வெறும் அறிவுங்க, இது ஞானம். சொல்கிற போதே பார்த்த உடனே எல்லோரும் என்னமோ பண்ணுறாங்க. சமீபத்தில் இப்போ கேட்டேன், ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, அது வெறும் அறிவுங்க. இன்னும் நமக்கே புரியுறது. ரெண்டும் என்னடா இப்படி தமிழ் படித்தவங்களே இப்படி தமிழில் புலவர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் போகிறோம், ரொம்ப நேரம் பேசினா நம்ம அறிவு போயிடும். ஆஹா, அனுபூதிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? ஞானம், அறிவு. அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரடியான அறிவு. அபரோக்ஷ அனுபூத்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நேரடியான அறிவு. அப்போ நேரடியான அறிவுங்கிற வார்த்தையை சொல்லணும்னாலே வேறு ஏதோ ஒன்று இதுக்கு எதிர்த்தாப்பில் இருக்குதுன்னு புரியணும் இல்லையா? இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது இருக்குன்னா மறைமுகமான அறிவு. நேரடியான அறிவு, மறைமுகமான அறிவு. இங்கிலீஷில் சொன்னால் இன்டைரக்ட் நாலெட்ஜ், டைரக்ட் நாலெட்ஜ். டைரக்ட் நாலெட்ஜுக்கு அபரோக்ஷ அனுபூதி, இன்டைரக்ட் நாலெட்ஜுக்கு என்னது அதுதான் சொல்லலை நான். சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு வார்த்தை இருக்குது, இந்த ஆவை எடுத்துட்டா போகிறோம், அவ்வளோதான். பரோக்ஷ அனுபூதி. பரோக்ஷ அனுபூதினா என்ன அர்த்தம்? மறைமுகமான அறிவு, நேரடியான அறிவு கிடையாது. இந்த நேரடியான அறிவு, மறைமுகமான அறிவுங்கிறதுக்கு என்ன பொருள்? இப்போ நம்ம சம்ஸ்கிருத இது வார்த்தை எப்படி போட்டுக்கலாம்? பரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம், பரோக்ஷ ஞானம். பரோக்ஷ ஞானம்னா என்ன, அபரோக்ஷ ஞானம்னா என்ன? ஒரு பொருள் இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் நேரடியான தொடர்புடையதாக இருந்தால், இந்திரியங்கள் வாயிலாக மனதிற்கு நேரடியாக தொடர்புடையதாக இருந்தால், அந்த அறிவானது இப்போ இந்த அபரோக்ஷ அனுபூதி புஸ்தகம் உங்களுக்கு எல்லாருக்கும் பக்கத்துலேயே இருக்குது, எல்லார் கையிலையும் புஸ்தகம் கொடுத்துருக்கு. உங்களுடைய அபரோக்ஷ அனுபூதி புஸ்தகம் உங்களுக்கு அபரோக்ஷ அனுபூதியா பரோக்ஷ அனுபூதியா? அபரோக்ஷ அனுபூதி புத்தகம் உங்களுக்கு, அபரோக்ஷ அனுபூதி புத்தகம் உங்களுக்கு அபரோக்ஷ அனுபூதியா பரோக்ஷ அனுபூதியான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? அபரோக்ஷ அனுபூதி புத்தகம் எங்களுக்கு அபரோக்ஷ அனுபூதியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா எங்கள் எல்லார் கையிலையும் இந்த புஸ்தகம் இப்போ இருக்குது, அந்த புஸ்தகத்தை நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். அப்புறம் அந்த மனசு கண்ணுக்கு பின்னால் இருக்குது. ஆகையினால மனசுக்கு தெரியறது, மனசுக்கு இந்த புஸ்தகம் புலப்படுகிறது.
மனதிற்கு நேரடியாக எந்த பொருள் புலப்படுகிறதோ அந்த பொருளை பற்றிய அறிவானது அபரோக்ஷ அனுபூதி, அபரோக்ஷ ஞானம். நிறைய வேலை இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அபரோக்ஷ அனுபூதி, அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானம் என்றால் என்ன? ஒரு பொருளை பற்றிய அறிவு இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் நேரடியாக சம்பந்தம் உடையதாக இருந்ததுன்னா அது அபரோக்ஷ ஞானம். இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, ஸ்வர்க்கம்னு எடுத்து, ஸ்வர்கா. ஏன்னா இங்கே ஏதாவது சொன்னால் நான் அந்த ஊர் பார்த்துருக்கேன்னுட்டேன், என்ன பண்ணுறது? நான் நியூசிலாந்து பார்த்துருக்கீங்களா, அப்புறம் வர்ஜீனியா போயிருக்கீங்களான்னு கேட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு, நீங்கள் போகாத நாடெல்லாம் இருக்கலாம், அந்த நாடை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் அந்த நாடு இருக்குது, அப்படி ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்கிறது என் வார்த்தை உங்களுக்கு அபரோக்ஷ அனுபூதியாக இருக்கலாம். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நேரடியாக சம்பந்தம் இல்லை. இப்போ ஸ்வர்கா அப்படின்னு சொன்னால் சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கத்தை பற்றின அறிவு நமக்கு நேரடியான அறிவா மறைமுகமான அறிவா? நேரடியான அறிவு இல்லை. சொர்க்கத்தை பற்றிய அறிவு நேரடியானதாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கத்தை பற்றிய அறிவு நேரடியாக நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சொர்க்கத்துக்கு போக வேண்டும். முதல்ல அங்கே போவோமா தெரியணுமே. முதல்ல இந்த உடம்புலேருந்து வெளியில் போகணும், இந்த உயிர் பிரியணும், பிரித்து அதுக்கு என்ன உடம்பு கிடைக்க போகிறதோ தெரியல, அந்த உடம்பில் போய் அந்த சொர்க்கத்துக்கு போய் சேரணும். அங்கே தேவ சரீரம் கிடைக்கணும். நமக்கு தேவ சரீரம் கிடைச்சி அந்த சொர்க்கத்துக்கு போன பிறகு தான் நமக்கு ஓஹோ, நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன், பூலோகத்தில் சொர்க்கம் சொர்க்கம்னு கேள்விப்பட்டுட்டு இருந்தேன், இப்போத்தான் நேரடியாக பார்க்குறேன். ஸ்வர்கா, இவ தான் ரம்பா, இதுதான் ஊர்வசி, இதுதான் மேனகா, இதுதான் தேவேந்திரன், இதுதான் வாயு, இவர் தான் அக்னி. நான் இப்போ டைரெக்டாக அவரை பார்த்துட்டேன், அக்னியும் வாயுவையும். இங்கே வெறுமனே க்ஷேத்திர பாலகாரமாக பூஜை தான் பண்ணினேன், வாயவே நமகான்னு பூஜை பண்ணினேன். இப்போ பார்த்துட்டேன், நேரடியாக அவரை பார்த்துட்டேன். புரியுறதில்ல? சொர்க்கம் இப்போ சொர்க்கத்தை பற்றின அபரோக்ஷ அனுபூதி வேணும்னா என்ன பண்ணணும்? சொர்க்கத்தை பற்றின அபரோக்ஷ அனுபூதி நமக்கு வரணும்னா அதுக்கு சும்மா ஒன்றும் இல்லை, நேரடியாக திடீர்னு சொர்க்கம் கிடைச்சிடாது. இந்த உடம்பை விட்டு போகிறதுன்னா அது மாத்திரம் இல்லை, இந்த உடம்பில் நீங்கள் சில யாகங்களை பண்ணி ஆகணும். குறிப்பிட்ட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற யாகம் பண்ணி ஆகணும். அந்த யாகத்துக்கு சில சரீரம் வேணும். க்ஷத்ரியனாக பிறந்திருக்கணும், இல்லாட்டி பிராமணனாக பிறந்திருக்கணும். இதெல்லாம் பாருங்கள், பிரச்சனைக்கு போகிறேன் பார்த்தீங்களா? அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கணும், அந்த ஜாதியில் பிறந்திருக்கணும், அந்த யாகம் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் போகணும். அதனால தான் நம்ம என்ன தீர்மானம் பண்ணிட்டோம்னா, சொர்க்கம்னு ஒன்று இருக்குதுன்னு நினைச்சமாக நினைக்கிறீங்களா அப்படின்னு. சொர்க்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லைப்பா சாஸ்திரம் சொல்லுகிறதுன்னு. சாஸ்திரம் உண்மையை சொல்கிறதோ பொய்யை சொல்கிறதோ ஒன்று. அப்போ ஸ்ரத்தையே போச்சு. நம்ம அப்படிலாம் பேசணும், நம்ம ஸ்ரத்தையோடு தான் பேசணும். நரகத்தோட பிரத்யக்ஷ அனுபவம் வரணும்னா என்ன பண்ணுறது? நரகத்தோட பிரத்யக்ஷம் விட்டுணுங்க, நான் அந்த வார்த்தையை கொண்டுருக்கூடாது. நரகத்தோட அனுபவம் அபரோக்ஷ அனுபவத்தை வர்றதுக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு அதை பற்றி நினைக்கணும்? சுவாமி குரு பூர்ணிமா புண்ணிய தினம், நரகத்தோட அபரோக்ஷ அனுபூதி வேணும்னு யாரும் நினைக்க மாட்டோம். சொர்க்கத்தையா நினச்சா நினைப்பானே தவிர நரகத்தோட அனுபவம் வேணும்னு யாரும் நினைக்க போகிறது. அப்போது ஒரு பொருள் அபரோக்ஷ அனுபூத்தின்னு சொன்னால், ஒரு பொருள் புத்தியோட சம்பந்தம் வைக்கிறதுக்கு பேர் தான், டைரெக்டாக சம்பந்தம் வைக்கிற போது தான் அதுக்கு பேர் அபரோக்ஷ அனுபூத்தின்னு பேர். இப்போ அபரோக்ஷ அனுபூதிக்கு விஷயம் என்ன? இங்கே நம்ம படிக்கிற புஸ்தகம் இருக்கேன், அபரோக்ஷ அனுபூத்தின்னு ஒரு புஸ்தகத்தை வச்சுருந்து, இங்கே அபரோக்ஷ அனுபூத்தின்னா என்ன? நேரடியான அறிவுன்னா. நேரடியான அறிவு என்பது எதை பற்றியது? அதுதான் கேள்வி. இந்த நேரம் நான் பேசுனதெல்லாம் கதையை நினச்சிடாதீங்க, அதெல்லாம் உதாரணத்தை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்லியிருக்கு. சொர்க்கத்தை பற்றிய நேரடியான அறிவு வர வேண்டுமானால் நாம் இந்த ஜீவனாக பிறந்து அதுவும் குறிப்பிட்ட உடலை எடுத்து
குறிப்பிட்ட யாகங்களை செய்தால் அது மாத்திரமில்லை எல்லாருக்குமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அவங்கவங்க கர்மத்தை செஞ்சாலே நிறைய கிடைக்குங்கிறார் கிருஷ்ணர். அப்போ அது மேலே போகலாம், சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் சொல்லியிருக்கு. எதை பற்றிய அபரோக்ஷ அனுபூதி? அபரோக்ஷ அனுபூதிக்கு விஷயம் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஹாலை பற்றின அபரோக்ஷ அனுபூதி, இதில் இதை நேரடியாக இப்போ நான் தெரிஞ்சுக்க, ஆசிரமத்தை வந்து சில பேர் நேரடியாக பார்த்துருக்க மாட்டாங்க, யாராவது சொல்லியிருப்பாங்க இந்த ஆசிரமம் இப்படி இருக்குது இப்படி இருக்குதுலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே வந்ததுக்கு பிறகு என்னாகும், ஆசிரமத்தை பற்றிய நேரடியான அறிவு கிடைத்தது. இப்படி நிறைய சொல்லலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்கல, மாப்பிள்ளை பொண்ணுலேருந்து எதை வேணாலும் எடுத்துன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் இங்கே அபரோக்ஷ அனுபூதிக்கு விஷயம் என்னன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுங்கோ, இங்கே இறைவன், பிரம்மம், கடவுள், கடவுளை பற்றிய அபரோக்ஷ அனுபூதி வேணுமா வேண்டாமா? கடவுளை நேரடியாக அறிதல், நேரடியாக அறிதல். பிரம்ம அபரோக்ஷ அனுபூதி, அந்த வார்த்தையை போடணும். பிரம்ம அபரோக்ஷ அனுபூதி. அபரோக்ஷ அனுபூதிக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் பிரம்மம், கடவுள், ஆண்டவன், இறைவன், அவர் தான் அபரோக்ஷ அனுபூதி. சரி, இவர் எங்கே இருக்கார்? இறைவன் எங்கே இருக்கிறார்? என்ன வடிவத்திலே இருக்கிறார்? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நம்ம எல்லாம் இப்படி இந்த மாதிரி படிக்க வச்சு இந்த சாமியார்கிட்ட மாட்டை வச்சு முழிக்க வச்சுருக்கோம். சொல்லலாம், இப்படிலாம் சொல்லி சொல்லி பார்த்து யோசிச்சுருந்தா தெரியும். கடவுள் எங்கே கடவுளை பற்றின நேரடியான அறிவு வருவது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரொம்ப நான் வச்சுக்கோ, இறைவனை பற்றிய நேரடியான அறிவு நமக்கு எப்படி தோன்றும் அப்படின்னு கேட்டால், இறைவனை பற்றிய நேரடியான அறிவு எப்படி கிடைக்கும்? இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ரொம்ப விஷயம் தெரிஞ்ச நம்ம ஊருக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? கடவுள் எங்கே இல்லை சுவாமி, கடவுள் எங்கும் இருக்கார் அப்படின்னு. அப்போ கடவுள் எங்கும் இருக்காருன்னா இங்கே இருக்காரா இல்லையா? இங்கே இருக்கார். புத்தியில் இருக்காரா இல்லையா? இருக்கார். எங்கே இல்லை? அவர் எல்லாம் எங்கும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். எல்லாமாகவும் இருக்கிற கடவுளை பற்றிய அறிவை நேரடியாக பெற முடியுமா முடியாதா? நேரடியாக இருக்கார், இப்போவே இருக்கார். இங்கே இதெல்லாம் ஆகாசம் யார்? பிரம்மந்தான். எல்லாமே இங்கே வஸ்துக்கள் அத்தனை என்னதுன்னா பிரம்மந்தான். பிரம்மை வேதது அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதா பிரம்மோத்தரதா. இறைவன் இல்லா சொர்க்கமாவது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லலாம், நரகமாவது எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லலாம். இறைவன் எங்கே இருக்கிறார்னா சொர்க்கத்திலும் இருக்கிறார், நரகத்திலும் இருக்கிறார். பயப்படாதீங்க, நரகத்திலும் இருக்கிறார், சொர்க்கத்தில். தப்பா? கடவுள் நரகத்தில் இருக்கிறார்னு சொல்கிறது தப்பா? கடவுள் இல்லாத இடமே அது. தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், உண்ணிலும் இருக்கிறார், எண்ணிலும் இருக்கிறார், ஆணிலும் இருக்கிறார், பெண்ணிலும் இருக்கிறார். பாட்டா பாடின்னு இருக்கோம். இப்போ இறைவனை பற்றிய நேரடியான அறிவை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவனை பற்றிய நேரடியான அறிவை பெற்றிருக்கிறோமா பெறலையா? அப்போ எல்லாம் சொல்கிறீங்களே எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அப்போ அறிவு இருக்குன்னு தானே அர்த்தம். அபரோக்ஷ ஞானம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்கள்லாம் ரியலைஸ்டு சோலா அன்ரியலைஸ்டு சோலா? வேறு வழி இல்லை சுவாமி. இது லாஜிக்கலாக ரொம்ப நியாயமாக சொல்கிறீங்க, ஆனால் மறுக்க முடியல. இறைவனை பற்றிய நேரடியான அறிவை பெற வேண்டுமானால் இது ஒரு நியாயம் சொல்லி வச்சுருக்கேன் முன்னாலேயே. இந்திரியங்களுக்கும் புத்திக்கும், இந்திரியங்களை விட ரொம்ப முக்கியம், புத்திக்கு டைரெக்டாக எது சம்பந்தம் உடையதாக இருக்கோ அது இன்னொன்று எடுத்துங்க. நம்ம வெளியில் இருக்கிற புஸ்தகம் வேண்டாம், நம்ம மனசில் இருக்கிற, இப்போ ரொம்ப நான் பாட்டு இழுன்னு ஜவ்வாக இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வகுப்பையே நான் இழுக்கிறேன்னு ஜவ்வாக இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஒரு ஜவ்வாக இழுக்கிறாரேன்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலிங் டைரக்ட் நாலெட்ஜா இன்டைரக்ட் நாலெட்ஜ்? நேரடியான அறிவா மறைமுகமான அறிவா?
ஏற்கனவே என்னை கேட்டுருக்கவங்களுக்கெல்லாம் அப்படி தோணும். நான் வந்து இப்போ புதுசாக இருக்கிறவங்கள மனசில் வச்சுன்னு தான் பேசின்னு இருக்கேன். அவங்களுக்கே நிறைய பேருக்கு தலை சுத்தம். அப்போது நம்ம மனசில் இருக்கிற உணர்ச்சிகள், நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள் நம்முடைய புத்திக்கு நேரடியாக அனுபவிக்கப்படுகிறதா இல்லையா? அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னுடைய கோபமோ, என்னுடைய வெறுப்போ, என்னுடைய அன்போ என் கண் பார்வைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி எனக்கு நேரடியான அனுபவமா இல்லையா? நேரடியான அறிவு, அபரோக்ஷ அனுபூதி. அதே மாதிரி பிரம்மங்கிறது எங்கும் இருக்குதுன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லுகிறது. அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிறோம். புரிகிற போது நமக்கு ஏற்படுறது என்னதுன்னா பிரம்ம ஞானம் ஏற்படணும். பிரம்மத்தை பற்றி நேரடியான அறிவு இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா, நான் கடவுளை அறியவே இல்லை, விழுந்து நிறைய புஸ்தகம் படித்ததுக்கு பிறகும் நமக்கெல்லாம் இந்த பிறவியில் இல்லைங்க. அது அப்படி இப்படி பிதிக்கிண்டு உதட்ட பிதிக்கிண்டு ஒரு மாதிரி சொல்லணும். அதை சொல்கிறதுல அதில் ஒரு ஆனந்தம். இந்த பிறவியில் எனக்கு கிடையாது அப்படி சொல்லிக்கிறது. அது எப்படி நேரடி இறைவன் இருக்கிறார்னு சொன்னால், இது ஒரு ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு இதை ஒட்டி சில விஷயங்களை சொல்லி வைக்கிறேன், அப்புறம் அது புரியும் உங்களுக்கு. பொதுவான விதி என்னன்னா, முதல்ல நேரடியாக இல்லாத அறிவை, இப்போ சொர்க்கத்தை பற்றி வேண்டாம், இப்போ இங்கேயே வச்சுங்க. இப்போ உத்தராகண்டில் கேதார்நாத்தில் இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அது அபரோக்ஷ அனுபூதியா இல்லையா? சில பேர் அபரோக்ஷ அனுபூதியாக அங்கேருந்து நேர மோட்சத்துக்கே போயாச்சு. ஆனால் இப்போ பார்த்துட்டு வந்தவங்கள்லாம் இருக்காங்க, ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தவங்களாம் இருக்காங்க, எல்லோரும் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பர் வழியாக தெரிஞ்சுக்கிறோம். அங்கே நடந்ததை இப்போ கேதாரநாதம் ஒருத்தனுக்கு முதல்ல தெரியாமல் இருக்கலாம், முதல்ல அபரோக்ஷ அனுபூதி இல்லாமல் இருக்கலாம், அதாவது பரோக்ஷ ஞானம் இருக்கலாம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அது என்ன ஞானம்? அபரோக்ஷ ஞானம். கேதாரநாத்தை ஒரு காலத்தில் நான் கேள்விப்படுறேன், அந்த கேள்வி ஞானத்துக்கு பேர் பரோக்ஷ ஞானம். அப்புறம் அங்கே போய் நான் நேரடியாக பார்க்குறேன், அப்போ எனக்கு அது அபரோக்ஷ ஞானம். பொதுவாக நேரடியாக பார்க்குற போது தான் அது அபரோக்ஷ ஞானம். அதாவது முதல்ல என்ன சொல்கிறோம், ஞானம், அப்புறம் முதல்ல பரோக்ஷ ஞானம், அப்புறம் அபரோக்ஷ ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் சில வித்தியாசமும் இருக்குது. இந்த விஷயத்தில் எடுத்துக்கிற போது, இப்போ நம்ம பார்க்குற இந்த பிரம்ம அபரோக்ஷ அனுபூதிங்கிற விஷயத்தில் பார்க்குற போது, இங்கே அனுபவம் எப்பவும் இருக்குது, ஞானந்தான் சரியா இருக்கு. பிரம்ம அனுபவம் இருக்கா இல்லையான்னு கேட்டால், பிரம்மத்தை தவிர நாம் எதையும் அனுபவிக்கிறது கிடையாது. பிரம்ம அனுபவம் எப்பவும் இருக்குது, பிரம்ம ஞானந்தான் நமக்கு பிரச்சனை. ஆகையினால என்ன சொல்கிறோம்னா, இங்கே அனுபூதி இருக்குது, அபரோக்ஷ அனுபூதி இருக்குது. இங்கே படிக்கிற போதே நம்ம எதை படிக்கிறோம்னா அபரோக்ஷ ஞானந்தான் அடையிறோம்னு சொல்கிறது. ஏன்னா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பிரம்மம் அது எப்பவும் நம்மளை விட்டு விலகாது இருக்கிறது. அந்த பிரம்மம் அதை போய் நம்ம டைரெக்டாக எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னா, அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் ஞானந்தான் வேணுமே தவிர, இதை பற்றி நாளை நான் கொஞ்சம் விரிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த அளவில் நான் இன்றைக்கி முடிக்கிறேன். அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னா பிரம்ம அபரோக்ஷ அனுபூத்தின்னு சொன்னால் உங்களுக்கு இது புரியணும். இந்த இடம் மாத்திரம் முக்கியம். மற்ற ஞானம் மாதிரி இல்லை பிரம்ம ஞானம். பிரம்மம் நித்திய அபரோக்ஷமாக இருக்கு, ஏற்கனவே இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆகாசத்தை எடுத்து, ஆகாசத்தை நம்ம கவனிக்கலை, கவனித்தாலும் கவனிக்காட்டாலும் ஆகாசம் எப்பவும் எங்கும் வியாபிச்சிருக்கா இல்லையா? அது மாதிரி ஆகாசத்தை பற்றின அறிவு அபரோக்ஷ அனுபூதி தான். அதே மாதிரி ஆகாசம் மாதிரி தான் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகாசத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது ஜடம், அது சேத்தனம். அபரோக்ஷ அனுபூதி.
இதை பற்றி நான் இன்னும் போக போக நம்ம படிக்கிற போது வகுப்புகளில் சொல்கிறேன். இந்த அபரோக்ஷ அனுபூதி புஸ்தகத்தை படித்தா நமக்கு என்ன வரும்? பிரம்மனை பற்றி நேரடியான அறிவு இருக்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். நமக்கு நேரடியான அறிவு இருக்குது. நேரடியான அறிவு இருந்தும் கூட அது எங்கேயோ இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ பிரம்ம கடவுளுங்கிறவர் எங்கேயோ உலகத்தில் இருக்கார், ஃபாதர் இன் ஹெவன், கடவுள் எங்கேயோ இருக்கார், அங்கே இருக்கார்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. கடவுள் அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். கடைசியில் ஒன்று சொல்ல போகிறோம், அவராகவே நான் இருக்கிறேன், நானே அவர், அகம் பிரம்மாஸ்மி. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்தை நான் முதல்ல படிக்கிறேன். இன்றைக்கி வகுப்பு தொடங்கிடுவோம், ஒரு வகுப்பை. மேலும் சில விஷயங்களை நாளைக்கு தொடர்ந்து வகுப்பில் சொல்கிறேன். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யஹம். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யஹம். ஆதிசங்கரர் இந்த முதல் ஸ்லோகத்தில் கடவுளை வழிபடுகிறார். இதற்கு பெயர் மங்கள ஸ்லோகம். மங்கள ஸ்லோகம்னா கடவுளை வழிபட்டு, குருவை வழிபட்டு, பெரியோர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணித்தான் ஒரு விஷயத்தை சொல்ல தொடங்கணும். எதற்காக மங்கள ஸ்லோகம்னு கேள்வி கேட்பாங்க. மங்கள ஸ்லோகம் இறை வணக்கம். தமிழில் சொன்னால் ஒரு எந்த ப்ரோக்ராம் தொடங்கினாலும் என்ன பண்ணுறாங்க, முதல்ல இறை வணக்கம், குத்து விளக்கு ஏற்றுதல், அப்புறம் இறை வணக்கம், இறை வணக்கத்துக்கு அப்புறம் குத்து விளக்கு ஏற்றுது, என்னெல்லாமோ நடக்குது. அந்த இறை வணக்கம் மங்கள ஸ்லோகம் சொல்கிறது நம்முடைய மரபு, சம்பிரதாயம். மங்கள ஸ்லோகம் எதுக்காக சொல்கிறதுன்னு கேட்டால், நான் ஒரு மனசுக்குள்ள சில கருத்துக்கள்லாம் வச்சுருக்கேன். அந்த கருத்துக்களை நான் ஒரு ஸ்லோகமாக எழுத போகிறேன். அதை எழுதுறது நல்லபடியாக நிறைவு பெறணும். நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன், அந்த காரியத்தில் எனக்கு தடை வரக்கூடாது, எனக்கு உடம்புக்கு கெடுதல் கஷ்டம் வரக்கூடாது, என் மனசில் கருத்துக்கள் வேகமாக வரணும், ஃப்ளோ வரணும். அது வந்தால் போகாது, அது நான் எழுதணும். எழுதினா போகாது, அது கரையாக அரிக்காமல். எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த மாதிரி சாதுர்மாசிய விரதத்தில் சில பேர்லாம் படித்து அவங்களுக்கு பிரயோஜனம் அடைஞ்சு அதுக்கு அடுத்த தலைமுறையில் பயன் அடையணும். எந்த ஒரு மனசோடு அவர் இந்த ஸ்லோகம் எழுதியிருந்தார்னா இன்றைக்கி நாம் படிப்போம். அதெல்லாம் அந்த கற்பனை கூட பண்ண முடியாது. எந்த ஒரு நல்ல மனப்பான்மையோடு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருந்தால், இந்த கருத்துக்களை எல்லாம் எழுதியிருந்தால் இன்றைக்கி நாம் படிப்போம். அதனால் அந்த மகானுபாவரை நம்ம நினைக்கத்தானே வேணும். ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்கிறார், எத்தனையோ மகான்கள்லாம் வந்துட்டு போனது தெரியலை. அது எப்படின்னு கேட்டால், கீழையாவது நடந்தால் பாதம் அடி இருக்கும், ஆகாசத்தில் பறந்தால் அங்கே ஏதாவது சுவடுகள் இருக்குமா, அப்படி எத்தனையோ மகான்கள் வந்துட்டு போயிட்டாங்கிற. அது மாதிரி இங்கேயும் இந்த மங்கள ஸ்லோகம் விக்ன நிவர்த்தியர்த்தம் மங்கள ஸ்லோகா, தடைகள் வராமல் இருப்பதற்காக இந்த கடவுள் வாழ்த்து காப்பும்பாங்க தமிழில். நல்ல வார்த்தை அது, காப்பு செய்யுள். காப்புன்னா என்ன அர்த்தம்னா பாதுகாக்கணும், என்னை காப்பாற்றணும், இந்த புஸ்தகத்தை காப்பாற்றணும், இதை படிக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும். காப்புன்னு பேர் தமிழில். மங்கள ஸ்லோகம். சரி, யாரை வணங்கிறது? வணக்கத்திற்குரியவர்களை வணங்க வேண்டும். அகம் தம் நமாமி, நான் அவரை வணங்குகிறேன். நான் அவரை வணங்குகிறேன். யாரை வணங்குகிறேன்? ஸ்ரீஹரிம் நமாமி, பரமானந்தம் ஸ்ரீஹரிம் நமாமி,
உபதேஷ்டாரம் ஈஸ்வரம் நமாமி. அப்புறம் சர்வலோகானாம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் நமாமி. இதை பற்றின விஷயங்களெல்லாம் விளக்கங்களெல்லாம் நாளைக்கு நான் சொல்கிறேன். இந்த அளவில் நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். இந்த மங்கள ஸ்லோகத்தை முதல்ல படிச்சிருக்கோம். நாம் இதனுடைய பொருளெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நான் அந்த கடவுளை வணங்குறேன். சுருக்கமாக சொன்னால், ஆனந்தமே வடிவமான அந்த ஆண்டவனை வணங்குறேன். எனக்கு உபதேசம் பண்ணுற குருவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை வணங்குறேன். உலகமெல்லாம் வியாபிச்சிருக்கிற அந்த இறைவனை வணங்குறேன். உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த இறைவனை வணங்குகிறேன், நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் கருத்து. நாளைக்கு இதனுடைய பொருளை பார்க்கலாம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தஜே நமஹ. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு